ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டுல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சின்ன மாற்றம் செய்தா போதும், எங்களுக்கு வந்து ஒரு லக்கு, பெரிய லக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமா இது செய்து பாருங்க. என்னோட வீட்டுல நான் இதை செய்திருக்கேன். என்னோட டிவோட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி அதனால பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதை உங்களுக்கு பதிவாக நான் கொடுக்குறேன். இது வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பதிவு. திடீர்னு பண மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சின்ன விஷயம்தான், அதை பண்ணா போதும். இது பூஜையோ பெரிய புனஸ்காரமோ எதுவும் கிடையாதுங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய அன்பர்கள், அம்மா எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி சொல்லுங்க, லாஜிக் மாதிரி சொல்லுங்க, அதை நாங்க தாந்திரிகம் சம்பந்தமாக சொல்லுங்க, அதை நாங்க பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லக் கிடைக்கணும், அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த பெரியதுமாக நம்பி என்னிடம் வந்து பல பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமா கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. வீட்டுல வலது காலை தூக்கி இருக்கிற யானை அப்படி ஒரு படம் கிடைச்சா வடதிசை நோக்கி நீங்க வீட்டுல மாட்டலாம். சனி மூலைக்கு மேல நீங்க வீட்டுல மாட்டலாம், அல்லது பூஜை அறைக்கு பக்கத்துல கிழக்கு நோக்கி மாட்டலாம். நிச்சயமா சொல்றேன், வலது காலை தூக்கியபடி நிலையில் இருக்கக்கூடிய கருப்பு யானை படம், நிலையில் இருக்கக்கூடிய கருப்பு யானை படம். இடது காலை தூக்குனா அந்த படம் மாட்டக்கூடாது. வலது கால் லட்சுமிகரத்தின் அறிகுறி, ஞானத்தின் அறிகுறி, செல்வத்தின் அறிகுறி. ஆக வலது காலை எந்த யானை தூக்கிட்டு இருக்குதோ அந்த யானையோட படத்தை சனி மூலைக்கு மேல அல்லது வடக்கு பக்கமா மாட்டலாம். அப்படி இல்லைன்னா பூஜை அறைக்கு பக்கத்துல கிழக்கு நோக்கி நீங்க மாட்டி வைக்கிறீங்கன்னா ஒரு 2 மாசத்துல நிச்சயமா சொல்றேன், உங்க வீட்டுல பண வரவு என்பது அதிகரிக்கும். அந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும், சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். அந்த யானை படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றிகரம் அமையும். காலையில அந்த முகத்தை முழிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நீங்க சந்திப்பீங்க. நான் ரெகுலரா அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கும் இதை சொல்லியிருக்கிறேன். வேண்டிய அன்பர்கள் நீங்க பின்பற்றி பாருங்க. இது சம்பந்தமா கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலியமா உங்க கருத்துக்கள் தெரியுங்க. நிச்சயம் அடுத்த பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.